கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, நமக்கு இந்த பன் சாப்பிட கிடைச்சதுக்காக. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. சாந்திராணி, கடவுளுக்கு நன்றி சொல்லு, நமக்கு சாப்பாடு பண்ணு கிடைச்சிருக்கு பத்தியா. ஏம்மா நீ என்னம்மா பஞ்சத்துலையா அடிபட்டிருக்க? சோறு கறியே பொங்க மாட்டியாம்மா? இப்படி பண்ண 3 வேலைக்கு போட்டு என்னைய கொள்ளுது ஏட்டி, என்னைய வேற வீட்டுக்கு அனுப்பிட்டி. ஒவ்வொருத்தரும் ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்படுதாங்க தெரியுமா? நமக்கு இந்த பன் கிடைச்சதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். மணி, நன்றி சொல்லுப்பா. ஒரு டான்ஸ் ஆடுவி, அந்த டான்ஸை போட்டுக்கிட்டு நன்றி சொல்லு கடவுளுக்கு. கடவுளே நன்றி சொல்லு. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. ஏ இவன் என்ன கொட்டடிக்கா? இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பன் எடுத்து தின்னுங்க. ஏ எனக்கு வேண்டாமா, போமா. அப்படியா? சரி, அப்போ நாங்கள் சாப்பிட்டோம். மணி இந்தால எனக்கு பெரிய பன். அப்ப என்னைக்குதான் நீ சோறு கறி ஆக்குவ? ஒன்லி சண்டே மட்டும்தான் நாங்கள் சமையல். நீ என்ன சாப்பிடுவ? ஏம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு படுக்க. நாங்கள் பாலும் வாங்க மாட்டோமே. சரி அம்மா, நான் பட்னியா படுக்க, ஆளை விடுமா. கீதா, வீட்டுக்கு வந்த ஆளை பட்னியா போடக்கூடாது, கடையில் போய் ஏதாவது வாங்கி திங்க சொல்லு. கடை சாப்பாடு உடம்புக்கு கேடு. ஹோட்டலில் எதுவும் திங்கியா? ஏ எனக்கு பசிக்கலாமா, ஆளை விடுங்க. அவன் டெய்லி பண்ணுன்னு திங்க மாட்டேக்கா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம வீட்டில் உள்ளதானே கொடுக்க முடியும். இவ்வளவு பெசலாம பண்ண முடியும்? நமக்கு சோறு ஏதாட்டு பொங்கலாம் தெரியுமா? இட்லி தோசை ஏதாட்டு செய்யலாம்லாட்டி. இங்கே பாருங்க, சிக்கனமாக இருந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். நம்ம பேக்கரில் மிஞ்சதை நம்ம தின்னு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பேசாமல் இருங்க. ஏம்மா இந்த 1 மாசம் எப்படிதான் போதோ தெரியல. இந்த கீதா வீட்டுக்கு வந்து பண்ணி கிடந்து செத்துருவோம் போலயே. ஏமா பொண்ணு, இது என்ன கீதா புருஷங்க வந்து நிற்காரு, என்ன மண்டைக்கிட்டு மாமா? இந்தாம்மா இது சாப்பிடு. அவள் அப்படிதான் சமைக்கவே மாட்டா. இங்க வீட்டில் கிடந்துட்டு பட்டினியா கிடக்கக்கூடாது. இந்தாம்மா. ஏ இதுக்கு எங்கேருந்து ஆட்டையை பட்டிடுது? வாங்கிட்டு வந்தம்மா, நான் கொடுத்தேன்னு சொல்லாதம்மா. அப்புறம் அவ்வளோதான், என்ன அடி நொறுக்கி விடுவா. அது சரி, அது சரி, கொண்டாங்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வான, ராத்திரி ரொம்ப நேரம் வெளியே அலையக்கூடாது. ஏ சரி மண்டைக்கட்டு மாமா. ஓ அப்பா மண்டைக்கட்டு மாமா இப்படி தான் வெளியே வந்து தின்னுட்டு போவார் போலுக்கு. பியாருக்கு பண்ணு தும்பார் போல. சரி எப்படியோ பிரியாணி கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம். பாபு மனசா, இன்னைக்கு இது என்ன மற்ற பாட்டிக்கு பிறந்த நாள்? ஆமாட்டி. எனக்கு ஒரு ரோசனை தோணுது, நான் சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லி, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது. அது ஒன்றும் இல்லை பாபு மனசா, நம்ம அத்தை பாட்டிக்கு 65வது வயசு பிறந்த நாள். அதை கொஞ்சம் கிராண்டாக கொண்டுட்டா என்ன? கிராண்டான எப்படி டீ? இந்த பக்கத்தில் கல்யாண மண்டபம்லாம் கிடக்க பற்றியெல்லாம் இதுல சின்னதாக ஒரு காலை புக் பண்ணி நல்ல கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுனா அத்தை பாட்டி சந்தோஷப்படும்ல. அதுவும் நம்ம கூடயே தானே இத்தனை வருஷமாக கிடக்கு. அது ஏன்ட்டு இந்த வருஷம் பிறந்த நாள் அப்படி கொண்டாடணுங்க? இல்லை யார் எப்போ இருக்காவோ எப்போ போய் சேருவாவோன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிடலாமேன்னு பார்த்தேன். என்னமோ என் மனசில் அத்தை பாட்டியுடைய பிறந்த நாளில் பெருசாக கொண்டாடணும்னு தோணுச்சு. திடுதுப்புன்னு சொன்னீங்கன்னா ஹால் கிடைக்காது டீ. அதெல்லாம் நீர் யோசிக்காதீரு, நான் பார்த்துக்கிட்டதேன். இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஹாலை புக் பண்ணி நமக்கு நெருக்கமான ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டிட்டா என்ன? அப்படி செய்யலாம். அப்போ என்ன கிஃப்ட் கொடுக்க? அப்படியே மஞ்சள் கலர் பட்டுச்சேலை கொடுத்துருவோம். ஏன் யாரை கூப்பிட போகிறோம்? இங்கே இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறுவா தானே, வேறு யார் வர போகிறாவ? சரி, அப்போ நீயே பார்த்துக்கைய. ரொம்ப நன்றி பாபு மனசா. அப்போ அப்படியே பண்ணிடுவோம். எட்டு கேக்கு வெட்டுறத ஒட்டி நிறுத்தி கொட்டி சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டால் என்கிட்ட பைசா கிடையாது. சாப்பாடு எதுக்கு போடணும்? பிறந்த நாளுக்கு கேக்கை வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டை கையில் கொடுத்துட்டு வர்ற கிஃப்ட்டை வாங்கி வச்சிட வேண்டியதானே. பார்த்துக்கோ, அப்புறம் யாரும் சாப்பாடை கணக்கு பண்ணி வந்துடாம அப்புறம் வெறும் மண்டபத்தை தான் பார்த்துட்டு போகணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஜூஸ் பாட்டில் கூட ஒரு பாட்டில் 100 ரூபா வரும். பேசாமல் நம்ம வடிவு பட்டி தோட்டத்தில் ஒரு 300 எலுமிச்சை பழத்தை வாங்கி நல்ல இங்கே நம்ம டேங்கில் போய் ஒரு 5-6 குடம் தண்ணியை பிடிச்சி ஜூஸை போட்டு வச்சுட்டா என்ன? சீனி யார் உங்கள் அப்பாவா கொடுக்காரு? பாதி அளவு சுகர் பேஷண்ட்டு தான், கொஞ்சம் போல் சீனி போட்டால் போதும். ஒரு நல்ல கொல்கச்சிக்கு லெமன் ஜூஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. அப்புறம் பிறந்த நாள் அளவில் வெறுங்கையோடி அனுப்பாமல் ஜூஸ் ஓடி அனுப்பின மாதிரியும் ஆச்சு. என்னமோ பண்ணிக்கோ, என்கிட்ட அதிகமாக பணம் கிடையாது, நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கிடு. அந்த காலுக்கு மட்டும் ஒரு 2000 ரூபா வாடகை கொடுங்க. மற்றபடி இந்த லெமனுக்கு மண்ணெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். பார்த்துக்கோ, கடனை வச்சிடாத. சரி சரி. அத்தை பாட்டி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது டீ? அதாட்டு இன்னைக்கு உங்கள் பிறந்தநாளை நம்ம வந்து ஒரு ஜிம்பில் பக்கத்தில் ஒரு சின்ன ஹாலில் வந்து புக் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் அங்கே தான் வந்து கேக் வெட்ட போறிய. சீ, பணத்தை போட்டு அப்படிலாம் நாசம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டிலே சும்மா ஜிம்பிளாக கொண்டாடிடுவோம். இல்லை சித்தி, நெட்டவள்ளி திடீர்னு ஆசைப்படுதா, எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சு. அவளே எல்லாம் பார்த்துக்கிடுவா.
நீங்கள் சாயந்தரம் ரெடியானா மட்டும் போதும். அப்புறமா நீங்கள் வந்து மது வீட்டை சொல்லிடுங்க. எதுக்குப்பா நமக்கு இந்த ஆடம்பரம்? ஆடம்பரம் ஒன்றே மாறாதது, வச்சிருவோம். என்னட்டி நீ இப்படி ஒன்றுனா சொல்லிட்டு கிடக்க? ஏட்டி, எனக்கு தம்பி ஒருத்தன் உண்டு தெரியுமா, சொந்தக்காரன், கூமாப்பட்டில இருந்து வாரான். இது யாரு புது டிக்கெட்டு? ஆமா, அவன் பேரு தங்கராசா. யாரு? உங்கள் சித்திக்கு தம்பினா உங்களுக்கு மாமாவா? புதுசாக ஒரு மாமா வராரு போலியே. என்னமோ எனக்கு தெரில. ஏன் திடீர்னு வராரு? என்ன பார்க்கறதுக்கு வேண்டி வாரான்டி. ஒரு வாரம் இருப்பா. கூமாப்பட்டி தங்கராசு. சரி சரி, வரட்டும் வரட்டும். என்ன செய்ய புது ஆளை? என்ன செய்யனா தூரிய தூக்கி போட முடியும், அது மட்டும் வந்துட்டு போட்டோம். சரி சரி, நான் பார்த்துக்கிட்டதேன். சரி, போய் மண்டபத்தை போய் புக் பண்ணுவோம். என்ன நெட்டச்சு திடீர்னு பிறந்த நாள் பெருசா கொண்டாடணும்னு யோசிச்சுட்டு கிடக்கா? ஏங்க, நீங்க எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? நானே உனக்கு பெரிய பரிசு தானே செல்லம்மா. ஆ, கொக்கரக்கோ குமாங்கோ. பிறந்த நாள் அமர்க்களமா இருக்கு போலயே. என்ன தாத்தா மாமா வெளியே நிக்க விட்டாங்க? ஆமாம்மா, என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிறந்த நாள். பரவாயில்ல, 65வது வயசு சூப்பரா கொண்டாடுறீங்களே. உள்ள போமா. போறேன் போறேன். ஏன்னா ஒருத்தரையும் காணும். ஏக்கா வாங்க வாங்க. என்ன புருஷனும் முன்னாடி ஜோடியா வரீங்க? ஆமாம், எங்கள் அத்தைப்பட்டிக்கு 65 தின பிறந்தநாளை நாங்கள் தான் சிறப்பாக கொண்டாடுறதுக்காக வேண்டியது எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். சரிடி, ஒருத்தரையும் காணுமே. போங்க போங்க, எல்லாரும் வருவாவ. பாபு, பொண்ணு ரெடி ஆயிட்டா? பொண்ணா? என்ன கல்யாணமா நடக்கு? ஐயோ, பிறந்த நாள்காரங்க கல்யாண பொண்ணு மாதிரி தான், பொண்ணுன்னு தான் சொல்லணும். உள்ள போய் பாரு. ஏக்கா வாங்க, எங்கள் அத்தைப்பட்டி எப்படி ரெடி ஆயிருக்கோன்னு போய் பார்ப்போம். கேக்கு வந்துட்டான்னு தெரியலையா? இது என்ன நேபாளத்துல உள்ள சாமியார் மாதிரி இருக்கு? எட்டி, இது என்னடி பிறந்தநாள் ட்ரெஸ் இப்படி இருக்கு? அதுக்கு பிடிச்சது அது போட்டுக்கிட்டு தெரியட்டும், நமக்கு என்ன. ஹேப்பி பர்த்டே டு யூ. அட அத்தை பாட்டி, ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன சாமியார் ட்ரெஸ்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ட்ரெஸ். என்ன யாரையுமே காணோம். வருவாங்க வருவாங்க. ஹேப்பி பர்த்டே என் தங்கமே. பாட்டி பாட்டி, என் தங்கமே ஹேப்பி பர்த்டே. என்ன மாதிரியே சிவப்பு துணி போட்டிருக்கிய அத்தை செல்லம். எட்டி, ஒரு இடையென்ன மறந்துட்டலாம் டி. ஏம்மா, அடுத்த மாதம் உன் வீட்டுக்கு தாம்மா வருவேன். மொட்டை செல்லம், இந்த கீதா பண்ண போட்டே கொள்ளுதா. அப்படியா? நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துரு. ஆமாம், இனிமே அடுத்த மாதம் உன் கூட தான். ஹேப்பி பர்த்டே அத்தை பாட்டி. வாங்க வாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லமாக்கா. நன்றி. பாட்டி பியூட்டி ஆயிட்டே போறாவல. என்னம்மா செய்ய, திட்டு திப்புன்னு பிறந்தநாள் வச்சுக்கிட்டாவ. கேக்கு வருது கேக்கு வருது, தள்ளுங்க. சித்தி எல்லாரும் வந்தாச்சா? எப்ப மது வீட்டுல இருந்து இன்னும் யாரையும் காணுமே. சீக்கிரம் ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. வந்துருவா வந்துருவா. மவக்காரி மொத ஆளா வர வேண்டாமா? அதானம்மா, இவ்வளவு நேரம் ஆயிட்ட. சம்மந்தி அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க வாங்க மைனி வாங்க. அம்மா ஹாப்பி பர்த்டேமா. ஏன் பட்டி சீக்கிரம் வந்திருக்கலாம் லேட்டி லூசு. ஏம்மா, காலேஜ் முடிச்சு வர நேரம் ஆயிட்டுமா. ஏம்மா, அழகா இருக்குமா. உங்க பாபண்ணா தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்பாடு பண்ணது நானு. யாரு பாபண்ணனுக்கா? கேக் வெட்டுவோமா? சிட்டி, உன் புருஷன் இங்க? ஏம்மா, அவரும் மகாராஜா அத்தானும் தர்சினியும் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. அப்படியா? அப்ப நம்ம வெட்டிடுவோமா? சம்மந்தியம்மா, கேக்க வெட்டிடுவோமா? வெட்டிடுவோம் வெட்டிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் தம்பி கூமாப்பட்டில இருந்து வாரன் இருக்கான். யாருமா? தங்கராசா. ஐயோ, அவரு ரொம்ப கோபக்காராச்சே. ஒரு வாரம் இங்க இருக்கேன் இருக்கான். என்னம்மா திடீர்னு? ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதான் பார்க்க வாரன் இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி சித்தி. வந்தாச்சு வந்தாச்சு, தங்கராசா வந்தாச்சு. ஏ தம்பி தங்கராசா. எத்தனை வருஷம் ஆச்சு? மது எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. இது என்ன பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? பிள்ளைகளுவ ஆசைப்பட்டது. வா. யார் அந்த மெண்டல் கிழமை ஓவரா பேசதான்? சித்தி கேக்க வெட்டுங்க. எல்லாரும் பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. ஹேப்பி பர்த்டே டு மொட்டை செல்லம். ஹேப்பி பர்த்டே டு யூ. பாண்டியம்மா சிஸ்டர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சித்தி, எல்லாத்துக்கும் வெட்டி வெட்டி ஒவ்வொரு பீஸா கொடுங்க. எப்ப எனக்கு இந்த பீஸ் எல்லாம் போட தெரியாது, யாராட்டும் போடுங்களேன். சரி சரி, நவுண்டு போங்க. பரிசு கொடுக்க வேண்டிய நேரம். பரிசு கொடுக்கும் நேரம். இந்தாங்க அத்தை பாட்டி.
நன்றி நன்றி. எங்க சம்மந்தி அம்மாவுக்கு நாங்க பரிசு கொடுக்கிற நேரம். தங்க கம்மல். எதுக்கு சம்மந்தி அம்மா இதெல்லாம்? காதல போடதான், அப்புறம் தூர போடவா? கீதா, பரிசெல்லாம் நீ தான் வச்சிருக்கணும். கொண்டாங்க கொண்டாங்க. சம்மந்தி அம்மா இருந்து கேக் சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் போனோம். சரி சரி. பாபு மனசா வாங்க நம்ம கிஃப்டை கொடுத்துருவோம். எங்கள் அத்தை பாட்டிக்கு பிடிச்ச மஞ்சள் கலரில் பட்டுச்சாலை. நன்றி நன்றி. அடுத்து யார் பரிசு கொடுக்கணும்? வாங்க வாங்க. கூமாப்பட்டியா மொழியே சரியில்லையே. எங்க அழகான அம்மா கைக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன வைர மோதிரம். பேசாமல் எனக்கு ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வச்சிடலாம் போலயே, நிறைய கலெக்ஷன் ஆகுது. எதுக்குமா இதெல்லாம்? அத சம்மந்தாரம்மா செஞ்சுட்டாவல்ல, இருந்தாலும் நான் செய்யணும்லாமா. என் மகா போட்டது என் கையிலேயே இருக்கணும். அழகா இருக்குமா? சரிம்மா. வேற யாரும் பரிசு கொடுக்கணுமா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி முடிச்சிருங்க. அப்பா நீங்க எதுவும் கொடுக்கலையா? நானே பெரிய பரிசு தானே. நல்ல கதையா இருக்க. கூமாப்பட்டி மாமா நீங்க கொடுக்கலையா? என்கிட்ட ஒரு பரிசும் கிடையாதுமா. நான் கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். தங்கராசா ஏன் மூஞ்ச ஊருன்னு வச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பரிசு வேண்டாம்ப்பா. இது தங்கராசாவும் முதல்ல சீக்கிரம் ஊருக்கு பேக் பண்ணணும். மொழியும் சரியில்லை, முறையும் சரியில்லை. சரி சரி, அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் ஜூஸை கொடுத்து கேக்கை கொடுத்து முடிச்சு விடுங்க.